முதல்ல எல்லாருக்கும் ஒரு மன்னிப்பு, அதுக்கப்புறம் ஒரு நன்றி. 2த்தையும் சொல்லி இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். எடுத்த உடனே இவன் எனக்கு கால்ல விழுந்துட்டான் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கரெக்ட். சில விஷயங்கள நம்ம பேசியது தவறு அப்படிங்கும்போது அத ஒத்துக்கிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஏன்னா இங்க யாருமே 100% நேர்மையான, நல்ல, நியாயமான, சூப்பரான நபர்கள் இந்த உலகத்துல யாரையுமே நம்ம கை காட்ட முடியாது. அந்த வகையில பார்க்கும்போது நேத்து ஒரு வீடியோ நம்ம போட்டோம். அதுக்கான நீங்க குடுத்த ஆதரவுக்கு முதல்ல நன்றி. இன்னொன்னு ஒரு வீடியோல நான் பேசிய கருத்துக்களுக்கு மன்னிப்பு. இதுல இந்த நன்றி எதுக்கு அப்படின்னா, பிசிசிஐலேருந்து ஆரம்பிச்சு ஹாட்ஸ்டார்லேருந்து எல்லாருமே சில விஷயங்கள்ல இன்னும் மாற ஆரம்பிக்கணும். பிசிசிஐ விமன்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் தனியா இருக்குது. ஆனா பிசிசிஐ மென்ஸ்னு தனியா இல்லாம பிசிசிஐ அப்படின்னு மட்டும் ட்விட்டர்ல ஒரு பக்கம் இருக்குது. இதை பிசிசிஐ திருத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வீடியோ மூலமா ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம். இது மட்டும் இல்லாம எல்லா இடங்களையுமே கூகுள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா இடங்களையுமே நம்ம தேடும்போது இந்தியான்னு தேடினாலே மென்ஸ் கிரிக்கெட் வந்துருது. ஆனா விமன்ஸ் கிரிக்கெட்ங்கிறத விமன்ஸ்னு போட்டாதான் அவங்களோடது ஃபர்ஸ்ட் வருது அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நம்ம வச்சிருந்தோம். அதுக்கு நல்ல வரவேற்பு, நிறைய பேரோட கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப வரவேற்கத்தக்க வகையில இருந்துச்சு. நிறைய பேர் நான் நிறைய நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஒருத்தர் ஃபேஸ்புக்ல டிஎம் பண்ணியிருந்தாரு நம்ம சேனலுக்கு. இந்த மாதிரி நான் இதை ரொம்ப நாளுக்கு முன்னாடி அட்ரஸ் பண்ணிருக்கேன். பட் உங்களை போல ஒரு சேனல் ரீச் இருக்கக்கூடிய நபர்கள் இதை பத்தி பேசும்போது அதுக்கான ஒரு வேல்யூ அதிகமாகுது. ரொம்ப நன்றின்னு சொல்லியிருந்தார். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயுமே அந்த வீடியோ சூப்பர், நல்ல ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அதுக்கு முதல்ல நன்றி. மன்னிப்பு எதுக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்த ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மக்களாகிய நம்மகிட்டயுமே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அதுல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரையுமே நம்ம கமெண்ட்ஸ்ல போட்டு சீக்கிரமா கிரிக்கெட் வேர்ல்டு கப், விமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் பத்தி பேசுங்கன்னு சொன்னவங்களை பத்தி நான் தவறே சொல்லல அந்த வீடியோல. அது கொஞ்சம் சரியா நான் அதை என்னோட கருத்துக்களை பகிரல அதுல. அதனால அது என் மேலதான் தப்பு இருக்கு. அதை கொஞ்சம் தெளிவா சொல்லிடணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல. அவங்களுக்கு தான் முதல்ல என்னோட மன்னிப்பு 3வது தடவை கேட்டேன். என்ன விஷயம் அப்படின்னா, நான் சொன்னது சப்ஸ்கிரைபர் ஆகிய பல பேர் நம்ம கிட்ட கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க இந்த மாதிரி விமன்ஸ் கிட்ட பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி. பட் ஆனா மற்ற மக்கள் யாருமே அதை அதிகமா விரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்களேன்ற ஒரு ஆதங்கம் எனக்குள்ள இருந்துச்சு. சோ உங்களை போலயே எனக்கும் வீடியோ போடணுன்ற ஆசை தான். பட் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு பார்க்காதவங்களை பத்தி சொல்லியிருந்தேன். அதுல நான் கொஞ்சம் அந்த கோவத்துல பேசும்போது நான் பிசிசிஐ மேல இருக்கிற கோவத்துல பேசின அதே வீடியோடைய ஜாயிண்ட் தான் அது. தனியா பிரிச்சு நம்ம 2 வீடியோவா போட்டிருந்தோம். அதோட கோவம் இதுலயும் இருந்துச்சு. பட் மக்கள் மேல எனக்கு கோவம் இல்லை. அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மேல எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம கிட்ட கேட்டவங்களுடைய அந்த விஷயத்தை நான் பாராட்டுறேன். கண்டிப்பா அவங்க ஒரு சப்ஸ்கிரைபரா இருக்கிறாங்க. நான் இத்தனை மேட்ச் பார்த்திருக்கிறேன், நான் இவ்வளவு விமன்ஸ் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்றேன் அப்படின்றாங்க. பட் இன்னும் நிறைய பேர் பார்க்காதவங்க கூட இருப்பாங்க. அவங்க எல்லாம் பார்க்காதனால என்னால அதை பத்தி வீடியோ போட முடியல. என்ன பண்றது? ஒரு போட்டா 1000 பேர் 1500 பேர் பாக்குறாங்க. மென்ஸ் கிரிக்கெட் பத்தி போட்டா நிறைய பேர் பாக்குறாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை சொல்லியிருந்தேன். பட் எல்லாருமே அதை திருத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கமெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நீ முதல்ல திருத்து ஒண்ண, நீ முதல்ல உன் சேனல்ல விமன்ஸ் கிரிக்கெட் பத்தி வீடியோ எவ்வளவு போட்டிருக்க அப்படின்னு. நம்ம இது மாதிரி ஒரு 10-20 வீடியோ போட்டிருந்திருப்போம். உண்மையா சொல்லணும் அவ்வளவுதான். அதுக்கு மேல போட்டது கிடையாது. அதுக்கான வரவேற்பு அதிகமா இல்லைன்னு போடல. சோ இந்த சப்ஸ்கிரைபர் எவ்வளவு சூப்பரா பாக்குறாங்களோ இவங்களை போல மற்ற மக்களும் பார்க்கணும்ன்றதான் என்னோட ஆசை. தயவு செய்து நீங்க யாருமே தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு 10 ஒரு 7-8 பேர் கமெண்ட் போட்டிருப்பீங்க. அதுக்கே அந்த வீடியோ நான் உடனடியாக பிரைவேட்ல போட சொல்லி ஆபீஸ்ல அந்த சேனல்ல அந்த வீடியோவை நான் இது பண்ணிட்டேன். காரணம் ஒரு 7-8 பேர் சொன்னாலும் அந்த 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 கருத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குதுங்கும் போது நம்ம அதை ஏத்துக்கணும். இப்ப இதே நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளேயரை பத்தி பேசுறோம். அந்த பிளேயரோட ரசிகர்கள் ஏன் இந்த பிளேயரை பத்தி நீ பேசலன்றாங்க. இந்த பிளேயரை பத்தி பேசும்போது அந்த பிளேயரை பேசலன்றாங்க. சோ இந்த ஃபேன் வார்ஸ் நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம கமெண்ட்ஸ்ல சரி ஓகே, அதை ஒவ்வொருத்தவங்களுடைய இமோஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். பட் இது ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். ஒருத்தன் இவ்வளவு பேர் சொல்றாங்க, ஏன்னா நீ முதல்ல உன் சேனல்ல போட்டியான்ற அந்த கேள்வியா இருக்கட்டும், இல்ல அது போல பாக்குறாங்களோ பார்க்கல நீ போட வேண்டியதானேன்ற அந்த கேள்விகள் ரொம்ப நியாயமா போச்சு. அதனாலதான் உடனடியாக அதை நீக்கிட்டு விளக்கமா சரியான வகையில் இதை நம்ம அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி அதன் விளைவாக இன்னையில இருந்து நம்ம விமன்ஸ் கிரிக்கெட்டுக்கான ப்ராப்பர் அட்ரஸிங்க நம்ம சேனல்ல பண்ண போறோம். எந்த அளவுக்கு விமன்ஸ் கிரிக்கெட்டுக்கான ஒரு அட்ரஸிங் இருக்கணும், அதை எந்த அளவுக்கு நம்ம நம்ம சேனல்ல ரசிகர்கள் பாக்குறாங்களோ அவங்களுக்காகவே இனிமேல தொடர்ந்து நம்ம விமன்ஸ் கிரிக்கெட் பத்தி நிறைய வீடியோக்கள் போட போறோம். என்ன ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எனக்கு இருந்துச்சு அப்படின்னா நானே எல்லா வீடியோலையும் பேசுற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. இப்ப இந்த சேனல்ல புதுசா ஒருத்தவங்க கொண்டு பேசினா அதை எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்கன்ற ஒரு விஷயம் நான் யோசிச்சேன். பட் இனிமேல இதை இன்னும் தொடரும் வகையில இன்னைக்கு இந்த வீடியோ நான் சொல்லிக்கிறேன். விரைவில் நம்ம இன்னொரு நபரும் கூட சேனல்ல பேசுற மாதிரி நானே வீடியோ போட முடியலனாலும் கூட இன்னொருத்தவங்க போடுவோம். ஸோ தட் மென்ஸ் விமன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்டென்சிவா ஃபாலோ பண்ண முடியும், கவர் பண்ண முடியும். ஒருவேளை முடிஞ்சா நம்ம ஒரு விமன்ஸ் நல்ல கிரிக்கெட் ஆர்டன்ட் ஃபேன் ஒருத்தங்க ஒரு ஜாக்கியா வீடியோ ஜாக்கியா விஜேவா ஒருத்தங்களே கூட நம்ம சேனல் இனிமேல விமன்ஸ் கிரிக்கெட் பத்தி தொடர்ந்து பேசுவதற்கு கூட நம்ம சேனல் ஒரு நல்ல ஸ்பேஸை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவை நான் எடுத்திருக்கேன் இது மூலமாக. ஸோ அதை உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மறுபடியும் அந்த வீடியோல சொன்னது போல அந்த கருத்துக்களை நான் தவறாக பேசியதுக்கு மன்னிக்கவும். நான் உங்க யாரையும் காயப்படுத்துன்றதுக்காக சொல்லல. ஒரு ஆதங்கம் உள்ளுக்குள்ள விமன்ஸ் கிரிக்கெட் பத்தி நம்ம போடுறோமே, நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்க பாக்குறீங்க, நானும் அதை விருப்பத்தோட போடுறேன். பட் மத்தவங்க அதை பார்க்க மாட்டேங்கிறாங்களே, பார்க்கக்கூடிய நம்பர்களுடைய எண்ணிக்கை கம்மியா இருக்கின்ற அந்த ஆதங்கம் தான். பட் அதை நீங்க யாரும் பர்சனலா உங்க மேல நான் சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்னொரு சூப்பரான வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங்.
நன்றி. வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.